சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. முன் வச்ச கால பின் வைக்காம வெற்றி நடை போடக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க. நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்கன்னா வாரி வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாருக்காகவும் பின்வாங்கவே மாட்டாங்க. எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க. எந்த விதமான சிரமமாக இருந்தாலுமே சமாளித்து உங்களோட வாழ்க்கையில் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல் உங்ககிட்ட கர்வமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த கிரகநிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே பல வாய்ப்புகளை தரப்போகுதா இல்லையா, இல்லை இருக்கிற நிலைமையில இன்னும் மோசமாக்குமா அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் சிவபெருமான் வழிபாடை செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் இது எல்லாமே காணாமல் போக சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர நீங்கள் ஃபோன் மூலியமாகவே அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஜோதிட ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்குமே நீங்கள் நல்ல தெளிவாக ஃபோன் மூலியமாகவே விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்குது, ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகங்களின் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டால், சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி துவங்க போகுது இந்த மாதம். சில கிரகங்கள் சாதகமான இடங்கள்லையுமே சஞ்சாரமும் செஞ்சுருக்கு. அதனால தான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை முதல்ல பார்த்துடலாம். எல்லா வகையிலுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு மாற்றமுமே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சதை விட வேறு விஷயத்தை மாற்றி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பல சிரமங்களும் சிக்கல்களும் வரக்கூடும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியுமே கவனமாகவும் ரொம்பவுமே முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலையும் 8வது வீட்டில் மறைந்திருக்கிறதுனாலையும் மனதில் குழப்பங்களும் நீங்கள் துணிவாக செய்யக்கூடிய காரியத்தில் தடைகளும் ஏற்படலாம். அதனால் கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடும் பொழுது இந்த குழப்பத்தை தவிர்க்க முடியும். அதே போல் இந்த மாதம் 2ஆம் பாதியில், அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா உச்சம் பெற போகிறார். இவர் உச்சம் அடைகிறதுனால மனநிலை உற்சாகம் பெறும், ஆளுமை அதிகரிக்கும். மாத தொடக்கம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதன் பிறகு சூரிய பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க. ஆளுமை அதிகரிச்சிருக்கும், உங்களோட திறமை பழிச்சிட்டு காணப்படும். அதே போல் முதல் 2 வாரம் குடும்பத்திலையுமே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை, சச்சரவுகள் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரலாம். ஆனால் அடுத்தடுத்து நடக்கும் பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதிரியான சூழலை எல்லாமே மாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாமல் வர வீண் வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சண்டைகள் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. இதன் மூலம் உங்களோட வீட்டில் வரக்கூடிய வாக்குவாதத்தை, வீண் விவாதத்தை இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சுமூகமான நிலையை கொடுக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் முதல்ல வர சண்டையில் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. உங்களால் பிரச்சனைகளை சுமூகமாக கையாள முடியும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே நிதானமாக கையாள்வது நல்லது. காதலர்களை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும்.
தேவையில்லாமல் வர சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க. சிம்ம ராசியில் இருக்க உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு பெரிய அளவிலுமே பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் எந்த ஒரு கிரகங்களுமே இல்லை. இருந்தாலுமே பெரிய லாபமோ அல்லது முன்னேற்றமோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய தொகை அல்லது பாக்கிகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும். எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் வர ஆடம்பர ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்படி நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பதன் மூலம் கடன் தான் அதிகமாகும். கவனமாக இருங்க செலவு விஷயத்தில். அதே போல் வேலை, தொழில், வணிகம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்குவதற்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைப்பதற்கு இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் ஆகும். இந்த மாதத்தின் பிற்பகுதி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்தால் போதும். அதே போல் எல்லா இடங்கள்லையும் சரி, எல்லா துறையிலையும் சரி, உங்களோட உழைப்பு அறியப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம், ஊதியம், வெகுமதி கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதம் தாங்க ஆகும். வேலை மாற்றம் வரும் பொழுது பரிசீலனை செய்து உங்களுடைய வேலையோட வெகுமதியை அவங்க கட்டாயம் ஏற்றுப்பாங்க. அதே போல் இந்த மாதம் பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. யார் ஒருத்தரையுமே நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களோட திறமையை நீங்களாக எல்லா வேலையும் செய்கிறது நல்லது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, மேலும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உங்களோட செயல்களில் கவனத்தை மட்டும் கையாண்டாலே பெரும்பாலான விஷயங்களில் பெரும்பாலான பாதிப்புகளை நீங்கள் தவிர்ப்பதற்கு முடியும். உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தினமுமே சூரிய பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்க சூரிய பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சூரிய பகவான்ங்கிறதுனால உங்களோட அனைத்து வேண்டுதல்களையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை சூரிய பகவானுக்கு இருக்குது. தொடர்ந்து சூரிய பகவானை பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சுதாங்க இருக்குது. மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமரும் பொழுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் சில திடீர் நல்ல மாற்றங்களுமே உங்களுக்கு சாத்தியமான வகையில் அமையும். இருந்தாலுமே இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதும் பிறகு அடுத்த மாதம் வரைக்குமே 12ஆம் வீட்டிற்கு செல்கிறாரு. இதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரித்த வகையில் இருக்கும். அதுதான் முன்னையே சொன்னோம், எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதற்கு மட்டும் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அது வெளியூர், வெளிநாடு பயணமாக கூட அமையலாம். மேலும் இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆவது வீட்டில் நுழையும் பொழுது உங்களுக்கு மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உயர்த்தக்கூடிய வாய்ப்பு அமையும். நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய பதவியை கூட அடைய முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கௌரவிக்கப்படக்கூடிய யோகம் அமையும். வேலையில் உங்களோட நிலை வலுப்பெற தொடங்கும். வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் எல்லா விதத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. இல்லைன்னா சில சிக்கல்கள் வரலாம், சட்ட சிக்கலாக கூட இருக்கலாம். அதெல்லாம் திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். உங்களோட மாமியார் மற்றும் அவங்க உறவினர் இருக்காங்க இல்லையா, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனையுமே வரும். அதனால் கொஞ்சம் வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை உங்களோட மாமியார் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. காதல் உறவுகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாகவே இருக்குது. அதன் பிறகு காலம் படிப்படியாக சாதகமாக மாறக்கூடிய யோகமும் இருக்குது. நிதி ரீதியாக இந்த மாதம் சற்று பலவீனமாக தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பானதாக இருந்தால் இந்த பலவீனமான விஷயத்தை மாற்றவும் முடியும். மாணவர்களுக்கு பல வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் பலவும் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தான் இருக்குது. திருமணமானவங்களை பற்றி பேசினா இந்த மாதம் உங்களுக்குமே ஏற்றத்தாழ்வுகள் தான். 8ஆவது வீட்டில் பஞ்சகிரக யோகம் இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனைகள் உங்களோட மனைவிக்கும் உங்களையுமே தொந்தரவு செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க. இயற்கையான உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. போதுமான வரைக்கும் இந்த உடல்நல பிரச்சனைகளை இப்படியே நாம் தீர்க்க முடியும். அப்படியும் மீறி ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.